ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு சாப்பாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி சிம்பிளான டிஷ் அரிசி பருப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். அரிசி பருப்பு சாப்பாடு, முட்டை ஆம்லேட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் அரிசி பருப்பு அப்படிங்கிறது நைட் டிஃபனுக்கும் செஞ்சு சாப்பிடுவாங்க, லஞ்சுக்கும் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அரிசி பருப்பு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் 1/4 படி அரிசி எடுத்திருக்கேன். பருப்பு அதிலே நான் ஊற வச்சுக்கிட்டேன். 1/2 கிளாஸ் பருப்பு போட்டால் போதும். பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகா 4 மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி, கருவேப்பிலை. மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணுவோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குக்கர் எடுத்து வச்சாச்சு. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீக்லி ஒன்ஸாவது நான் அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சுருவேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் போட மாட்டாங்க, பட் அதை போட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நம்ம அந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வணங்கணும். வெங்காயம் பச்சை வாசம் அடிக்கிற அளவுக்கு நம்ம வணக்காமல் போட்டுட்டோம் அப்படின்னா அரிசி பருப்பு சாப்பாட்டில் அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்பவும் ஆயில் ஊற்றிடாதீங்க. ரொம்ப ஆயில் ஊற்றிட்டோம் அப்படின்னாலுமே அரிசி பருப்பு சாப்பாடு நல்லா இருக்காது. இறக்குனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆயில் நம்ம ஊற்றக்கூடாது. வெங்காயம் வணங்கிருச்சு. கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி போட்டிருக்கேன் நான். நீங்கள் அரிசி கொஞ்சம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 தக்காளி நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் அரிசி பருப்பு நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக இதிலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகா கிள்ளி போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் கரெக்டாக கம்மியாக போட்டுக்குங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம். வெங்காயம் எப்படி வதங்குச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினா தான் அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இறங்கும். சில பேர் தக்காளியை அப்படியே பாதியோடு இதாக பண்ணி போட்டுருவாங்க, நல்லா வதங்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தக்காளி முழுசாக இருக்கும். அப்போது குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த தக்காளி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டோட மிக்ஸ் ஆகிடும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் எந்த படியில் அரிசி எடுத்தனோ அந்த படியில் 1 படி நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நான் 1/2 படி அரிசி எடுத்தேன். 3 பேத்துக்கு அளவாக நான் 1 படி தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நல்லா இது கொதி வரட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசியை ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம பருப்பும் அதோடு நம்ம அரிசியோடு ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் போட்டோம் அப்படின்னா போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ நான் முட்டை ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். 2 முட்டை தான் ஆம்லேட் போட போகிறேன். சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 மிளகாய் இதுக்கு நான் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லா அந்த வெங்காயத்தோட மிக்ஸிங் ஆகிடும். இப்போ பாருங்கள், விசில் வந்துருச்சு. நம்ம அரிசி பருப்பு சாப்பாட்டை ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போது நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கு தோசை தவாவை வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம்.
முட்டை ஆம்லேட் எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து முட்டை ஆம்லேட்டுங்கிறது நல்லாயிருக்கும். முட்டை வறுவலை விட முட்டை ஆம்லேட் போட்டு நம்ம அரிசி பருப்போடு தொட்டுட்டு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சும்மா கூட சில பேர் அப்படி எதுவும் தொட்டுக்கல்லினா அப்பளம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பாடு. முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அரிசி பருப்பு விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல தண்ணியோட கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு பையன் கேட்டிருந்தான். அதனால தான் கொஞ்சம் தண்ணியாகவே நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு நல்ல விதையாக அருமையாக இருக்குது. ரொம்ப குழஞ்சிருச்சுனால அரிசி பருப்பு நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.